ஒருத்தர் ரொம்ப டெர்மினலி இல்லா இருக்கிறாரு. இவருக்கு டாக்டர் சொல்றாங்க ஒரு ஆபரேஷன் பண்ணா நீங்க பொழைக்க வாய்ப்பு உண்டு. ஆனா சில டைம் கோமாக்கு போயிருவீங்க. பெட் ரிடனா தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவரோட நிலைமைய பாருங்க. தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஒரு இடத்துல இவர் கோமாக்கு போயிட்டாருன்னா கடைசி வரைக்கும் படுத்த படுக்கையாக இருக்கணும். இவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும்? சரி நான் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டா ஓகே. கோமாக்கு போயிட்டுனா எனக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட விருப்பம் இல்ல. என்ன சாகடிச்சிடுங்க அப்படின்னு இவர் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம். இதுக்கு பேர் தான் லிவிங் வில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க வந்து கியான் கவுர் கேஸ்க்கு போயிடுவீங்க. எஸ், ரைட் டு லைஃப் எப்படி ஆர்டிகல் 21ல இருக்கோ, ரைட் டு டை இதுக்கு கீழே இல்ல. இத சொன்னதுதான் கியான் கவுர் கேஸ்னு நானே சொல்லி இருப்பேன். இதை தாண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல யாரு இருந்தாலும் ஏதாவது ஒரு லைஃப் சப்போர்ட்ல இருந்தாங்கன்னும் போது அதை ரிமூவ் பண்ணி பாசிவ் யூத்தனேஷியா பண்ணலாம்னு சொன்னதுதான் அருணா சங்கமம் கேஸ். இதை எல்லாத்தையுமே தாண்டி பேஷண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் பா. எப்படி நீங்க வாழ்றதுக்கான உரிமை இருக்கோ, ரைட் டு டை வித் டிக்னிட்டி உங்களுக்கு இருக்கு. சோ ராஜா மாதிரி வாழ்ந்தீங்கன்னா நீங்க ராஜா மாதிரியே செத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்ன கேஸ் தான் காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி லிவிங் வில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு தேவையா?